நிறைய பேர் கண்டிப்பா இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எந்த ப்ரொடக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு. மில்க் ப்ரொடக்ஷன். நம்மளோட இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குளோபலாவே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு மில்க் ப்ரொடக்ஷன்ல. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற நாட்டு மாடுகள் அவ்வளவு பால் சுரக்கக்கூடிய, அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 to 80 லிட்டர்ஸ் வரைக்கும் பால் சுரக்கக்கூடிய ஒரு மாடுகளா தான் இருக்கு. இப்ப யாராவது ஒரு விவசாயம் ஆரம்பிக்கணும், அதுவும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி விவசாயம் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து டெய்ரி ஃபார்மிங் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு மில்க் ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 23% நம்ம வந்து குளோபலா கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ இதன் மூலயமா இந்த ஒரு மில்க்குக்கு உண்டான அந்த ஒரு டிமாண்ட் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஸோ இதனாலே வந்து இந்த ஒரு விவசாயம் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா ரொம்ப நிறையவே சம்பாதிக்கலாம். நம்மளோட இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய பிரீட்ஸ் இருக்கு, அதாவது கவு பிரீட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுல நம்ம இன்னைக்கு